வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. பயிற்சியில் மலர்ச்சி என்ற தலையங்கத்தின் கீழ் இன்று உங்களுக்கு சில தகவல்களோடு வந்திருக்கின்றேன். இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும், எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை மகரிஷியின் ஆசையுடன் தொடங்குகின்றேன். நாம் இன்று ஒரு உன்னதமான நிலையை அடைந்திருக்கின்றோம் என்றால் இதற்கு மகரிஷியின் பயிற்சிகள் தான் முக்கிய காரணம். அந்த வகையிலே நான் எடுத்துக்கொண்ட சில விடயங்களை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய். முத்திரை எதுக்கடி. குதம்ப சித்தர் இப்படி கூறுகின்றார். தூக்கம் கெடும் யாரும் தூக்கம் கெடும் யாருக்கும் தூக்கம் கெடும் என்றால், நல்ல ஞானம் வந்தது என்றால் அவர்களுக்கு தூக்கம் கெடும். மனம் போய் எப்போது ஆன்மாவில் சேருகிறதோ அப்போது தூக்கம் போய்விடும். இப்படிப்பட்ட தூக்கம் போய்விடும் என்றால், சாதாரண மனிதருக்கு நித்திரை கெட்டால் காலையில் எழும்போது சோர்வுடன் காணப்படுவார்கள். ஆனால் மனம் ஆன்மாவில் சேர்ந்தவர்களுக்கு நித்திரை கெட்டாலும் காலையில் எழும்போது எந்தவித அலட்சியும் இல்லாமல் சாதாரண நிலையில் காணப்படுவார்கள். இந்த மாதிரி தூக்கம் கெட்ட மெஞ்ஞானம் எந்த விதமான உர்ஜிதங்களுக்கும் இல்லை என்று கூறுகிறார் குதம்பை சித்தர். இப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் அவர் கூறும்போது, உயிர் உடல் ஆன்மா இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் பூரணம். இந்த பூரண நிலையை அடையும் போது எங்களுக்கு தூக்கம் கெட்டுவிடும். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் இயக்கம் உண்டாகும். உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை என்றால் உடல் இருக்காது, உடல் இருக்காது என்றால் அது இறந்த நிலையில் சென்றுவிடும். இந்த மூன்றும் சேர்ந்துதான் பூரணம், முழுமை என்று கூறுவார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறி செல்லும் போது நாம் இந்த கருத்துக்களோடு ஆராய்ந்து பார்க்கும்போது கூடுதலாக அன்பே சிவம் மனமே குரு என்று நாம் இந்த நிலையிலே இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ளலாம். தெய்வம் அன்பு வடிவில் இருக்கின்றது. அது உன்னிடம் உள்ளது. உன்னிடம் உள்ளது என்றால் அது எங்கே உள்ளது? ஆனால் மனம் அன்பு வடிவில் உள்ளதா என்றால் இல்லை. ஒரு நேரம் அன்பு வடிவிலான உள்ளது, மறுநேரம் அராஜகம் பண்ணுகின்றது. இந்த மனமானப்பட்டது எப்போது அழிகிறதோ அல்லது ஒடுங்குகின்றதோ அப்போதுதான் ஆன்மாவிற்கு மோட்சம். மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனை வழி நடத்துவது அவனுடைய மனம்தான். மனமே குரு என்று அதற்கு சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் மனம் இன்று எதை செய்ய சொல்கின்றதோ அதைத்தான் நாம் செய்கின்றோம். குரு வழியே நடத்த முடிகிறதா என்றால் அந்த குருவானவர் சொல்லித் தந்ததை மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தகப்பன் வழி நடத்த முடியாது. எந்த பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் பேச்சை கேட்பது கிடையாது. எந்த சீடனும் குரு பேச்சை கேட்பதும் கிடையாது. அவன் மனம் எதை சொல்லுகின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் செயல் அமைகின்றது. மனம் அழியும் போதுதான் மோட்சம்.
கிடைக்கின்றது அல்லது ஒடுங்கும் போதுதான் மோட்சம் கிடைக்கின்றது. மனம் இருக்கும் வரை பாவ புண்ணியங்களில் ஈடுபடும் வரை அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. ஆனால் குரு செத்தால்தான் மோட்சம். இந்த குரு என்றது இங்கே சொல்லப்படுவது மனம். மனம் செத்தால்தான் மோட்சம். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறினாலும் இந்த குருவிடம் நாங்கள் செல்லும் போது அவர் தந்த கருத்துக்களை நாங்கள் உற்று நோக்கும் போது அதில் நாங்கள் முழுமையாக லயித்து அங்கேயே நாங்கள் முழு கலைகளையும் பயின்று முழு கலைகளையும் அவர் தந்த சொற்படி நடந்து ஒழுகுவோமானால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த மோட்ச நிலை கிடைக்கும். இந்த மோட்ச நிலையை அடைந்தவர்கள் பல பேர். அந்த பல பேரிலே கூடுதலாக இந்த பயிற்சியை பயிலும்போது ஒவ்வொருவரும் அதை ஒழுகி பின்பற்றினால் எல்லாமே சாத்தியம். இன்பமாக்கப்பட்டது 2 விதங்களில் உள்ளது. அவை சிற்றின்பம், பேரின்பம். அறிவிலும் 2 உள்ளது. சிற்றறிவு, பேரறிவு. வாழ்க்கையில் 2 உள்ளது. இக வாழ்க்கை, பர வாழ்க்கை. முழுமையான பேரின்பத்தை அடைந்தால்தான் அதிலிருந்து மாறாமல் இருக்க முடியும். பக்தியில் கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம். கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபாடு செய்யும் போது கிடைக்கும் வாழ்க்கையில் தான் மகானுக்கோ மகளுக்கோ திருமணம் முடித்த பின்னர் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடித்த பின்னர் கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம். மனைவியோடு வாழ்வது சிற்றின்பம். இவை எல்லாமே வரும் போகும் நிலை நிற்காது. ஆனால் பேரின்பம் என்பது எவ்வளவு எளிதில் வராது. அவ்வளவுக்கு நாங்கள் பயிற்சி செய்து வந்தால்தான் அது முடியும். உன்னை விட்டு போகாது அந்த பேரின்பம். அந்த பேரின்பத்தை அடையாததால் தான் அந்த இன்பத்தின் சக்தி புரிவதில்லை. ஏன் புரிவதில்லை? அது ஏற்பட்டு அதை அடைந்தால் மற்றவை எல்லாம் தேவையற்றவையாகிவிடும். அதனால் பக்தியில் கிடக்கும் இன்பம் சந்தோஷமாகவும் எல்லாம் பெரிதாகவும் கிடைக்கின்றதோ அந்த காட்சி கொண்டதே கோலம் என்றும் அதையே பெரிதாக எடுத்து கொள்கின்றனர். அந்த காட்சி சிற்றின்பத்தில் கிடைப்பதுதான் பெரிய காட்சி என்று நினைத்து அவர்கள் அதை கொண்டாடுகின்றார். உண்மையான மகிழ்ச்சியான நிலையான சந்தோஷம் என்று புரிவதில்லை. நிலையான சந்தோஷத்தை அடைந்தவர்கள் ஞானிகள் மட்டுமே. ஏனென்றால் மனதை விட்டுவிட்டு நீங்கி மனதோடு வாழும்போது நிரந்தரமான பேரின்பம் கிடைக்கின்றது. மனமோடு வாழ்பவனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது. ஆனால் அவன் வாழ்க்கை சிற்றின்பத்தில் நடக்கின்றது, பேரின்பத்தில் அல்ல. அதனால் நிரந்தரமான சந்தோஷம் ஏற்படுவது கிடையாது. இப்படியாக ஒருவர் தனது நிலைப்பாட்டை உணர்ந்து அந்த பேரின்பத்தை அடைந்தால் எல்லாமே சாத்தியமாகும் என்று மகரிஷி கூறுகின்றார். ஆன்மீகத்தில் ஒருவர் பயணம் செய்ய வேண்டும் என்றால் உடல் ஒத்துழைக்க வேண்டும், குடும்பம் ஒத்துழைக்க வேண்டும், மனைவி மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒத்துழைக்க வேண்டிய இத்தகைய எல்லாமே ஒழுங்காக அமைந்தால்தான் அவன் முழுமையான ஆன்மீகவாதியாக முடியும். இதில் எது ஒன்று சரியாக அமையாவிட்டாலும் ஆன்மீகத்தை அடைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய இரத்தம் தான் அவர்களால் ஏற்படும் மன உளைச்சல், உங்களுக்கு ஏற்படும் கடவுள் மேல் உள்ள பற்று நீங்கிவிடும். அவர்கள் படும் துன்பம் தான் ஞாபகம் வரும், தவிர இறைவன் பால் ஞாபகம் வராது.
இது முக்கியமாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. வீட்டிலே உள்ள கடமைகளை செய்து தான் இந்த ஆன்மீகத்திற்கு புக வேணும். இந்த ஆன்மீகத்தில் புகும்போது அந்த குடும்பம் தடையாக இருக்குமா என்றால் கட்டாயம் தடையாக இருக்கும். அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும்? எந்த ஒரு மனைவியும் ஆன்மீகத்துக்கு தடையாக இருந்ததில்லை. அவர்கள் தடையாக இருக்க வைப்பது நாம் தான். ஆரம்ப காலத்தில் சுகங்களை உருவாக்கி வைத்துவிட்டு நீ எந்த சுகத்தையும் அறியாமல் இருக்கும்போது அவர்கள் அந்த அனுபவத்தை சுகங்களை இழக்க தயாராக இல்லை. அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. இவர் ஆன்மீக பாதையில் சென்று விட்டால் இவையெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று அச்சம் உண்டாகிறது. அதனால் தான் அவர்கள் உங்களை ஆன்மீக பயணத்திற்கு விடுவதற்கு தடையாக இருக்கின்றார்கள். இல்லது வாழ்க்கையில் தன் தான் தன் மனைவியை நடத்த விடாது அல்லது கூடுதலாக வந்து பிள்ளைகளை சேர்ந்து தள்ளிவிடுவார்கள். அப்பாவுடன் கதை அல்லது வீட்டிலே இருப்பவர்களிடம் கொஞ்சம் குழப்படியாக இருங்கள் என்று இப்படியாக ஒவ்வொரு தடையை உருவாக்கினாலும் அந்த ஒரு ஆண்மகனானவன் இதையெல்லாம் கடந்து அல்லது பெண்களோ அதையெல்லாம் கடந்து குடும்பத்தோடு இணைந்து இதை பின்பற்றினால்தான் எல்லோருக்கும் இந்த சாத்தியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விடயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவற்றையும் கடைப்பிடித்து வந்தால் எல்லாமே சாத்தியம் என்று இங்கே மகரிஷியும் கூறுகின்றார்கள், சித்தர்மாரும் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே வந்து ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு ஞானிமாரும் சித்தர்மார்களும் சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே வந்து இவைகளை நாங்கள் கடைப்பிடிக்கும் போது எல்லாமே எங்களுக்கு சாத்தியமாகும் என்பது திண்ணம். அந்த வகையிலே வந்து மகரிஷி கூறிய கருத்துக்களோடு இன்னொரு இடத்தில் நான் சில கருத்துக்களையும் எடுத்திருக்கின்றேன். உணர்வற்று உடலற்று சிந்தனையற்று நினைவற்று பாசமற்று பார்ப்பதும் பார்க்காததுமாகிய இரண்டும் அற்று பிரமத்திடம் மனமும் புத்தியும் லயித்து போக வேண்டும். இடையாறாது சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதுவே தியானம் ஆகும். சிவ சிந்தனை என்றால் எங்கள் மனதிலே உள்ள சிவ சிந்தனையை நாங்கள் கண்டுபிடித்து அதோடு ஒன்று இருக்க வேண்டும் என்று இங்கே விளக்குகின்றார். அந்த வகையில வந்து ஒவ்வொருவரும் தாரணையில் குறிப்பிட்டவாறு பூதம் 5, தன் மாத்திரைகள் 5, அந்தகரண 4, பிரகிருதி 1, புருடன் 1 ஆகிய 10 இச்சைகளிலும் இருந்து மனமானது விடுபட்டு தியானத்தில் நிலைக்கும் போது, அதாவது பொறி புலன்கள் நீங்கி இருப்பது தியானம். உச்சியில் ஒளி வடிவாக இறைவனாக தியானிப்பின் அது சாத்தியமானதாகும். இறைவனை உச்சியில் அருவமாக தியானித்தால் சிவத்தியானமாகும். இவை இரண்டும் யோகத்தின் இரு கூறுகளே. அதாவது வந்து நாங்கள் துரியாதீதம் செய்யும் போது அல்லது 9 மைய தவம் செய்யும் போது இந்த ஒவ்வொரு சக்கரங்களாக நாங்கள் அதை உயர்த்தி மேலே கொண்டு போகும்போது அங்கு பிரம்ம ஞானம் என்ற பிரம்மரந்திரம் என்ற தலை உச்சியிலே அந்த தியானத்தை செய்யும்போது நல்ல ஒளி பிரகாசமாக எங்களுக்கு அந்த பிம்பம் கிடைக்கும் என்று இங்கே கூறுகின்றார் இந்த கருத்தின்படி. இதில் ரமண மகரிஷியின் உபதேசங்களில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் நான் எடுத்துள்ளேன். ஒவ்வொரு மனிதரும் தமது பூர்வ ஜென்ம குண இயல்புகளோடு பிறவி எடுக்கின்றார்கள். அவரவர் பக்குவத்திற்கு
ஏதுவாக தோன்றும் ஏதாவதொரு இலட்சியத்தில் மனத்தை நிலைநிறுத்தி தொடங்கினால் அதை எதிர்கொள்ளவே உள்ளே அடங்கியுள்ள எண்ணங்கள் வெளிக்கிளம்பும். போர் புரியத் தொடங்கும். ஆனால் அவற்றிற்கு அஞ்சாமல் விடாப்பிடியாக தேர்ந்தெடுத்து இலட்சியத்தோடு தன்னிடத்திலே மனதை விடாமுயற்சியுடன் நிறுத்தி பழகி வந்தால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்ப்பின் சக்தி வர வர குறைந்து முடிவில் அறவே நீங்கிவிடும். அப்போது சுய அனுபவம் தடையின்றி வெளிப்படும். தியானத்தில் இந்த போராட்டமே எப்போதும் நிகழ்கிறது. அகந்தை அடங்கும் வரை அதன் போக்கில் விட்டு செல்லும் ஆன்மஸ்வரூபம் தடையின்றி வெளிப்படும். இந்த அகந்தை அடங்குகின்றது என்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்யும் போது அப்படியாக அந்த அகந்தையை அடக்கி நாங்கள் நினைத்ததை நடத்த முடியும் என்று இங்கே ரமண மகரிஷி சொல்லுகின்றார். இந்த விடாமுயற்சி எல்லோருக்கும் முக்கியம். முயற்சி முற்றுப்பெற்ற நிலையே பூர்ண சகா ஆனந்த நிலை என்று கூறுகின்றார் ரமண மகரிஷி. யோகம் பெற்று பயிற்சி செய்ய ஆரம்பித்தவர்களுக்கு மகரிஷி கூறும் அறிவுரை. ஒரு சிறு குழந்தை முதலாக பாடசாலைக்கு அழைத்து செல்லும் போது அழுது புரண்டு அடம்பிடித்து அங்கேயே அடம்பிடித்து குழந்தை அங்கேயே அழுது தூங்கிவிடும். பின்னர் பாடசாலை விரும்பத் தொடங்குகின்ற அந்த பிள்ளைக்கு போகத் தொடங்குகின்றது. இதன் காரணம் அங்கே ஒவ்வொன்றாக அதை பிடித்து ஒவ்வொன்றும் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றபடியால் அங்கே அது தொடர்ந்து பாடசாலைக்கு போகின்றது. இப்படித்தான் தியானம் செய்யும் போதும் முரண்டு கொண்டே இருக்கும் மனம், அந்த மனதை நாங்கள் எப்படி ஒடுக்குவது என்று இங்கே அதையும் கருத்தில் கூறுகின்றார் ரமண மகரிஷி. ஒவ்வொரு விளக்கமும் எங்களுக்கு கிடைக்கும் போது உண்மையான நிலையை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் இதிலே கருத்து கூறுகின்றார் ரமண மகரிஷி. அத்தோடு அதிலே அவர் கூறும்போது இந்த விஞ்ஞானம், மெய்ஞானம், அஞ்ஞானம், பொய்ஞானம், இதுக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொருவர் கருத்து கூறிக்கொண்டு போகின்றார்கள். அந்த வகையில விஞ்ஞானம், இந்த உலகம் எப்படி உருவாகிறது, இந்த உயிரம் எப்படி உருவாகிறது போன்ற படைப்புகளை ஆராய்வது தான் விஞ்ஞானம். அதே நேரம் மெய்ஞானம், இந்த மெய்ஞானத்துக்குள் தான் நாங்கள் கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தினையும் இந்த உயிர்களையும் படைத்தவனை ஆராய்வதுதான் மெய்ஞானம். அஞ்ஞானம் எதையும் சரியாக அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், விளக்கம் இல்லாமல் பின்பற்றுவது அஞ்ஞானம். பொய்ஞானம் எதையுமே முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் சில நூல்களை கையில் வைத்துக்கொண்டு தம்மை அதை வைத்து அலங்கரித்து கொண்டு தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் வெளியுலகை ஏமாற்றுவது பொய்ஞானம். இப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் கூறிக்கொண்டு செல்லும் போது நான் இதை ஷேர் பண்றேன். மன்னிக்கவும். தெரிகின்றதா? வாழ்க வளமுடன். தெரிகிறது ஐயா. அந்த வகையில் மகரிஷி தந்த கவிகளோடு நான் இங்கே உங்களுக்கு சில விளக்கங்களை தர இருக்கின்றேன். தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி எங்களுக்கு பேரின்ப கழிப்பு, அவர் 89ஆம் ஆண்டு இந்த கவியை எழுதி தந்திருக்கின்றார். அந்த வகையில இதுல ஒரு பெரிய 48 வரிகளோடு ஒரு கவி எழுதியிருக்கின்றார். அதுல நான் சில வரிகளைத்தான் எடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே பேரின்ப கழிப்பு என்ற தலையங்கத்தின் கீழ் 48 வரிகள்.
என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னை அவனில் இணைத்தான் இறைவனாகிப் பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடந்தோர்க்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துப் பாடுகின்றேன். உலகப் பொருள் உடலுக்கும் உண்மைப் பொருள் உயிர்க்கும் உயிர்கலையில் கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்விற்கும் நலமளித்தால் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன். நாடனைத்தும் ஊடுருவி மண்ணான நல்லறிவில் தொண்டாற்றி என்று இப்படியாக அந்த 8 வரியை நான் எடுத்துக்கிறேன். தொண்டாற்றி வாழுகின்றேன். இப்போ மண்ணான என்று சொல்லி தொடங்குகின்ற அந்த வரி தொடங்கியிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்த மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை என்று அந்த வரிகள் அதில் 4 வரிகள் தொடங்குகின்றது. இதில் நான் இந்த மண்ணான ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிடும் போது அந்த வரியை திரும்ப திரும்ப சொல்லும்படி அவர் அந்த 4 வரியையும் கேட்டிருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கும்போது இந்த மகர்ஷி தந்த இதில் கூடுதலாக நாங்கள் அவரின் கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற ஞானிகளின் கருத்துக்களையும் எவ்வளவு விடயங்களை எங்களுக்கு தந்து சென்றாலும் இந்த கவியிலே முக்கியமாக நான் லயப்பட்டது அந்த இந்த பூரண நிலையை அடைந்த பின்பு அவர் எங்களுக்கு தந்த கருத்து. அடுத்ததாக ஞானம் நமக்குள் ஆழ்ந்து தன்னுள் இருப்பதை தானே அறிந்து தெளிந்து உணர்வதே ஞானமாகும். அதனாலேயே ஞானம் பெற்ற எவரும் தங்கள் அனுபவத்தை எதனுடனும் ஒப்பிட முடியாமல் எப்படி அதை பிறருக்கு விளக்குவது என முடியாமல் திணறிப்போய் தாங்கள் சென்ற பாதையை இதனை அடைய நமக்குள் தடையாக இருப்பது என்று கூறினாலும் புலன் நகர்வும் மனமும் அதனை உணர்ந்து வெளியே அலைய விடாமல் உனக்குள்ளே கட்டிவிடு என்று இந்த ஞானிமாரவர் அல்ல சித்தர்மாரவர்கள் கூறுகின்றார்கள். இதைத்தான் மகரிஷியும் இங்கே கூறுகின்றார். இந்த எல்லாத்தையும் நாங்கள் கட்டிவிட்டால் எல்லாமே எங்களுக்கு சாத்தியம் என்று. ஏன் இதனை விளக்க முடியவில்லை? அந்த அனுபவம் என்ன எப்படி உயர்ந்து நின்று என்று நினைக்கலாம். நாம் எதை கூறினாலும் மனிதர்கள் மனம் அதை தனக்குள்ளே இதனுடனாவது ஒப்பிட்டு பார்க்கும் இயல்புடையது. நமது புலன்கள் அனைத்தும் மூளையுடன் தொடர்பு உடையது. ஞானமோ மெய்யுணர்வோ நிலை உண்மையான அனுபூதி நிலை, பூரணத்துவ நிலை. அதை இதற்கு முன் அறிந்தவர்களும் உணர்ந்தவர்களும் மிகவும் சொற்பம், அறியாதவர்கள் மிக அதிகம். எனவேதான் இதனை எவர்க்கும் உணர்த்தவும் காட்டவும் வழி இல்லாமல் ஞானிமார்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அப்படியானால் அதை அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்களாகவே அதை கண்டுபிடித்தால் மட்டுமே உங்கள் நிலையை அடைய முடியும் என்று. அந்த வகையிலே ஒவ்வொரு ஞானிமாரும் ஒவ்வொரு சித்தர்மாரும் எங்களுக்கு தந்தது, ஒவ்வொருவரும் இதை கடைப்பிடித்து நடந்தால் எல்லாமே சாத்தியம் என்று. அந்த வகையிலே ஞானிகளோ இந்த உலகின் வாழ்வின் பயணத்திலும் சரி, மனதின் பயணத்திலும் சரி, ஆன்மாவின் பயணத்திலும் சரி பூரண விழிப்புடன் இருக்கின்றார்கள். பறவை எப்படி தனது இஷ்டம் போல் எவ்வித கட்டுப்பாடுமின்றி பறப்பது போல், பறவை நினைத்த இடத்தில் தங்கி ஓய்வெடுப்பது போல், நினைத்த இடத்தில் தங்குவது போல், பறவைக்கும் தான் புறப்பட்ட இடம், செல்லும் வழி, சென்று சேரும் இடம் அனைத்தையும் தெரிந்தே வைத்திருப்பதைப் போல், ஏன் தனது பாதையை தானே நிர்ணயித்து போல் ஞானிகள் தங்களது நிலையை நன்கு உணர்ந்து அறிந்து உள்ளார்கள். அதை நிர்ணயிக்கும் வலிமையுடனும் உள்ளார்கள். அவர்களிடம் தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ இல்லாததால் அவர்கள் எதையும் தாமே
விரும்புவதும் இல்லை. ஆனால் அந்த ஆற்றல் அவர்களின் உள்ளே இயற்கையாகவே உள்ளது. உலக வாழ்க்கை என்பது புரிதலும் தெளிவாவதற்கும் ஒருவரும் பிறரிடம் கேட்பதை விடவும் நூல்கள் படிப்பதை விடவும் பலரது வாழ்க்கை காண்பதை விடவும் நீயே அனுபவிப்பதன் மூலம் தான் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே வாழ்க்கை எப்போதும் அன்புடன் நேசி. இறைவன் என்று ஒருவன் உண்டென்பதை அறிய வேண்டும். நீ அந்த இறைவன் எங்கே இருப்பான் என்பதை அறிந்த பின்பு நீ பிறருக்காக வேண்டும் அல்லது நீ பிறந்ததாக வேண்டும். பிறக்காமலேயே இருக்கும் ஒருவன் இறைவனை அறிய முடியாது, உணரவே முடியாது. பிறந்து மறைந்தவன் இறைவனுடன் ஐக்கியமானாலும் உணர முடியாது. இப்போது எவர் வாழ்விலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எந்தெந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது எந்தெந்த நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இறைவனை உணர முடியும் என்றதை மட்டும் மனதில் நம்பிக்கொண்டு ஒவ்வொருவரும் தற்சோதனை, தியானம் இவைகளை கடைப்பிடித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 3 முறை செய்தால்தான் இதுக்கு இந்த பூரண நிலையை அடைய முடியும். அதுக்கு ஒரு சித்தர் கூறுகின்றார், மனிதன் என ஒருவன் படைக்கப்படாவிட்டால் இறைவனை பற்றியே எவரும் இல்லை என்று இறைவனை உணர வேண்டிய அவசியம் ஏன்? அந்த மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் இல்லாவிட்டால் இறை உணர்வு என்பது மனிதனிடம் ஏது? சிந்தனை உள்ள மனிதனிடம் துன்பம், துயரம் எதுவும் இல்லாவிட்டால் இறைவனை நாட வேண்டிய அவசியம் ஏது? இதுக்குத்தான் எல்லோருக்கும் இறைவன் கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்று அவர் அங்கே தொக்கு மறைவாக சொல்லுகின்றார். மனம் எண்ணற்ற வடிவங்களை எடுக்கும் தன்மை உட்கொண்டது. எண்ணத்தையோ வடிவங்களாக அது புறப்படுக்கின்றது. ஒரு மனிதன் வீழ்ந்து அவனது எண்ணங்களை விட மிகச்சிறந்த ஆயுதம் வீழ்த்துவது எதுவும் இல்லை. ஒருவர் விரிவை கொண்டே அவர் கண்ணை குத்துவது அது விரலா, அல்லது அவரது விரலை கொண்டே கண்ணை குத்துவது அது விரலாலேயே கண்ணை தடவி விடுவது என மாற்றி மாற்றி மனம் செய்யும் சாகசத்தில் இருந்து தப்பித்தவர் எவரும் இல்லை. மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளே, குறிப்பிட்ட செயலோ இல்லை. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்துமே மகிழ்ச்சி தருபவைதான். ஏனென்றால் உங்களை புடம் போடுவதற்குத்தான் அந்த கஷ்டங்களை தந்து அதை உங்கள் படிக்கு நிலைக்கு உயர்த்துகின்றது. ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட ஒரு பொருளால் மகிழ்ச்சி உண்டாகிறது என்றால் அப்பொருள் அவனை விட்டு சென்று விட்டால் அல்லது மகிழ்ச்சி என்பது காணாமல் போய்விடுகின்றது. இது மாறியாக ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கருத்துக்களை கூறி சென்றார்கள், ஒவ்வொரு மகான்களும் சித்தர்மார்களும். அந்த வகையிலே அடுத்ததாக நான் ஒரு சின்னொரு கவியை உங்களுக்கு தரப்போகின்றேன். மெய்ப்பொருள் வெளிப்படும் என்ற கவியிலே எங்களுக்கு மகரிஷி தந்த கருத்திலே இருந்து வேதாத்திரி இலக்கியம் ஆய்வு கோவையில இருந்து ஒரு கவி ஒன்று எடுத்திருக்கின்றேன். விஞ்ஞானம் சில விதிகளை கூறிவிட்டு வேறு சில சோதனைகளை அதை உறுதி செய்யும். சாத்திர பாடங்கள் தர்க்கவாதத்தை அடிப்படையாக கொண்டவை. மகரிஷி ஒரு தேர்ந்த விஞ்ஞான நோக்கிலும் தர்க்க அடிப்படையிலும் பரிணாம வளர்ச்சி பெற்று உலகத்திலிருந்து சிலவற்றை கழித்து விட்டால் மெய்ப்பொருள் வெளிப்படும் என்கின்றார். அந்த வகையிலே இந்த கவியை நான் எழுதியிருக்கின்றேன், பாருங்கள். உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீதி. ஒலி கழித்து விட்டால் இருப்பு அங்கே மௌனமாகின்றது.
பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்துவிட்டால் பின்னர் அங்கே இருள் அன்றே மிச்சமாகும். இந்த வெளிச்சம் இல்லாட்டி இயற்கை வந்து இருளாகத்தான் இருக்கின்றது. அதுதான் அங்கே அர்த்தம். இயற்கை வந்து உண்மையான இருளாகத்தான். சூரியன் இல்லாவிட்டால் நாங்கள் அன்றைய நாள் வந்து எங்களுக்கு மிகவும் துன்பமான நாள், துன்பம் என்று சொல்ல இயலாது. ஆனால் அந்த வெளிச்சத்தை காணவிட்டால் எங்களுக்கு இங்கே நோர்வேல இருக்கிற எங்களுக்கு தெரியும், கூடுதலாக வந்து வெளிச்சம் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம் என்று. கிட்டத்தட்ட நாங்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மீறிப்படும் அன்றோ ஆய்வீர். அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆதியனும் பிரம்ம நிலை அன்றோ மீறி. அப்ப இங்க வந்து என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்டால், எல்லாத்தையும் நீக்கி விட்டால் அங்க வந்து ஆதி என்னும் பிரம்ம நிலை அன்றோ மீதி. ஆதிதான், நாங்கள் அந்த ஆதியைத்தான் நாங்கள் போய் அடைய வேண்டும் என்றதுக்கு உதாரணமாக சொல்லுகின்றார். அந்த வகையில வந்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி தந்த பயிற்சிகளை நாங்கள் ஒழுங்காக செய்தால், தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம் என்றால், அதுக்கு முக்கியமாக மகிழ்ச்சிக்கு மிகவும் மிக நாங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இக்காலத்துக்குரிய மேதை அல்லாட்டி ஞானி மகரிஷி என்று கூறி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனையை தந்தீங்கள். பயிற்சியில் மலர்ச்சி. உங்களோட கடைசி கவி